வணக்கம் நண்பர்களே. திரு கருணா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம கவிதாவும் கௌதமும் சேர்ந்து சிலம்பம் போட்டியில் நம்ம திருவோ கருணாவோ யாரில் ஒரு உயிராது பறிபோகணும் அப்படின்னு சிலம்பம் கம்பத்தில் விஷத்தை தடவி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தன்னோட புருஷனுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு நம்ம மகாவுக்கும் நம்ம இந்துவுக்கும் தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் அப்படி பக்கு பக்குன்னு துடிச்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திருவை எதிர்த்து கருணா கம்ப சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம கவிதா நினச்சது வேற, நடந்தது வேறுங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தாங்க மகா அவங்க அம்மாவோட புக்கை புரட்டி பார்க்குறாங்க. தன்னோட புருஷன் உயிருக்கு ஆபத்து, உன்னோட மணவாளனுக்கு உயிருக்கு ஆபத்து, நீ காப்பாற்றணும், உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நல்லூரம்மா, நான் ஒவ்வொரு நாளும் வேண்டி அவருக்கு உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு பரிகாரங்களை நான் செய்துட்டு கரெக்டாக வரேன். அப்படி இருக்க நேரம் அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, இந்த ஆபத்தில் இருந்து அவரை காக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. நம்ம இந்துவுக்கும் தன்னோட புருஷனுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு சாமியார் சொல்லுறாங்க. இந்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. எப்படியாவது என் புருஷன் இதுலேருந்து தப்பணும், அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம கவிதா தந்திரம் கௌதம் கூட சேர்ந்து திருவோட உயிரை எடுக்கணும், எப்படியாவது இந்த சிலம்பம் போட்டியில் திருவை பங்கேற்க வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. நம்ம கருணாவு கூட ஒரு பூசலை நம்ம திருவுக்கு உண்டு பண்ணி விட்டுறாங்க கவிதா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிலம்பம் போட்டியில் நம்ம திரு கருணாவை எதிர்த்து போட்டியிட பேரை கொடுத்துறாப்புல. நம்ம கவிதா கோவப்படுத்தணும் அப்படின்னு திருவை. அப்போ தான் அவன் ரொம்பவே கோபத்தோடு சீறி இந்த போட்டியில் பங்கேற்பான் அப்படின்னு அவங்க கார் கண்ணாடியை தூக்கி உடைச்சி விடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திரு உடைச்சதாட்டு கருணாவோட பைக்கையும் உடைக்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் காரணம் இந்த கவிதாவும் கௌதமின் சதி. இது தெரியாமல் ரெண்டு நண்பர்கள் அடித்த கதையாட்டு நம்ம திருவும் கருணாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்க போகிறாங்க. அதுதாங்க நடக்க போது. இங்கே நம்ம திருவோட காரு கண்ணாடியை உடைச்சதை பார்த்து, இந்த பாருடா நான் சிலம்பத்தில் பேர் கொடுத்த வந்த உடனே இங்கே பார்த்தா நீ கோபத்தில் காரு கண்ணாடியை உடைச்சி போட்டிருக்க. ஒருத்தர் நம்ம ரெண்டு பேரும் சரிக்கு சரியாக மோதி பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல களை இறங்குறாங்க ஆகோதமாட்டு. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கருணாவும் சரி, என்னோட பைக்கை கண்ணாடியை உடைக்க அளவுக்கு நீ இருப்பியா, நீ என்னை விட பெரிய வீரனா, என் கூட வாடா, நான் யாருன்னு உனக்கு காட்டித்தாரேன் அப்படின்னு அந்த இடத்துல சரிக்கு சமமாக மோததுக்கு தயாராகிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம கவிதா கௌதம் கிட்ட பேசுகிறாங்க. இந்த பாருங்கள், எது நடந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம்தான். இப்போ மோடி கிட்ட இவங்க ரெண்டு பேரத்தில் ஏதாவது உயிர் பறிபோற போகுது. ஏன்னா அவங்க ஆடக்கூடிய சிலம்பம் கம்பில் விஷத்தை தடவி வச்சுருக்கோம். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு உயிர் அவுட் ஆக போகுது. இவங்க இதே வேகத்தில் ஆடணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க. அப்போ தான் நம்ம இந்துவும் சரி மகாவும் சரி ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு புருஷனும் ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டாங்க, நல்லூரமாக அவங்க ரெண்டு பேருமே ஒற்றுமையாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. களை கட்டுது போட்டி நம்ம திரு தயாராகிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மகா நல்லூரம்மாவை வேண்டி சாமி கும்பிட்டாங்க. என் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இந்த போட்டி முடிவு பெறணும் அப்படின்னு நான் கருணாவையும் என்னோட சொந்த அன்னை மாதிரி தான் பார்க்குறேன். அவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது எந்த ஆபத்தும் இல்லாமல் ஒரு சின்ன மனக்குழப்பத்தில் தான் இப்படி விட்ட போட்டி வருது, காப்பாற்றணும் நல்லூரம்மா அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம இந்து இந்த திரு இவர் நல்லவர் தான், எதுக்காக இப்படி கருணா வரைஞ்சி கட்டிட்டு நிற்காரோ தெரியலை அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது நம்ம மகாவை பிடிச்சி தொட்டு தாலியை கட்டிட்டு அவளுக்கு
அதிர்ஷ்டத்தை நம்ம வந்து சுருட்டிக்கிடலாம் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டின நம்ம கஜேந்திரனுக்கிட்ட இந்த கருணா கையில் ஃபோட்டோவை வந்து ஏஐயில் க்ரியேட் பண்ணி மாற்றி வச்சுறாங்க நம்ம பாண்டி. அதனால் வந்து நம்ம மகா வந்து சுதந்திரமாக சுற்றுறாங்க. அவங்க வந்து ஏன்னா ஃபோட்டோ வந்து மாறி போச்சு. நம்ம கருணா வந்து நம்ம கிருபா சொல்கிறத கேட்டு அதே மாதிரி செய்ய துடிக்கிற ஒரு ஆள். ஆனால் அவருக்கு வந்து இந்த மகா தான் நம்ம கிருபானை வந்து தேடி அவங்க ஃப்ரெண்டுக்கு கொடுக்க சொன்ன நபர் அப்படின்னு வந்து தெரியாமல் போச்சு. அதுக்காக வந்து இப்படி வந்து நம்ம மகா ஃபோட்டோவை நம்ம பாண்டியும் இந்துவும் சேர்ந்து மாற்றிடுறாங்க. இது செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எங்கே ஒன்று கிருபா, நான் உன்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சேன், ஆனால் எனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காம போயிடும்னு பயமாக இருக்குது. நீ உங்களால் முடியும்னு நினச்சா ஏன் உங்களால் முடியலையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தோட நமக்கு அஜேந்திரன் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திவ்யாவை தேடி நம்ம திவாகருக்கு வந்து தலை சுற்றுது. எவ்வளோ தூரம் இருந்தால் ஒரு பொம்பளை, அதுவும் கேவலம் இந்த பாரை வந்து அடித்து உடைச்சிருப்பா. அவையெல்லாம் என் கோயில் கிடச்சா அவளை உண்டு இல்லை அப்படின்னு வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து அந்த கோயிலுக்கு கூட வராமல் நம்ம திவாகர் வந்து தேடி தொலைக்கிறாங்க நம்ம திவ்யாவை. ஆனால் இந்த சைடு நம்ம திவ்யா வந்து தைரியமாக கோயிலில் நம்ம திருக்கூட யாராக இருந்தாலும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்த நினைக்கிறாங்கங்க. அப்போ தான் நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸு வந்து இந்துவை பார்த்து நம்ம திவ்யா கட்டி பிடிக்கிறாங்க. எவ்வளோ வருஷமாக நம்ம நட்பு இருக்குது, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ பார்த்து எவ்வளோ நாள் ஆகும், இந்த திருவிழாவில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். உன்னோட வீட்டை பாராக்கி வச்சுருந்தாங்களா, அதை ஒரு வழி பண்ணிட்டேன் மகா. இந்து நீ கவலைப்படாத, நீ உனக்கு சின்ன வயசில் நீ இந்த வீடு தான் கோயில், எங்கள் அம்மாவுக்கு அடுத்தது எங்களுக்கு இருக்குது, இதுதான் எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு வந்து நீ சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருந்து நான் பார்த்தேன். அது உன்னோட வீடு, அதை எப்படி பாராக்குவா, அங்கே ஒருத்தன் இருந்தான், அவனையும் அடித்து விளாத்திட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம். அடடா இவன் என்ன பண்ணியிருக்கா, அது திவாகரா தான் இருப்பான் போலுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து இந்த உணராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா போட்டியில் நம்ம எப்படியும் ஒரு ஆள் வந்து சாக போகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம கவிதாவும் கௌதமும் வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஆப்பு வச்சது மாதிரி அமைஞ்சிடுது. ஏன்னா போட்டி வந்து இல்லை, இவங்க நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று. நம்ம திருவும் சரி கிருபாவும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கெட்டி பிடிச்சி அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த விஷந்தடவுன கம்பை வந்து மாற்றிறாங்க நம்ம மகா. இது தெரியாமல் கவிதா இதில் தானே விஷத்தை தடை வச்சிடும், நம்ம செத்துருவான், இல்லை இந்த கருணாவாடு இறந்துருவான், திரு மேலே வந்து அந்த படியை போட்டு திருவை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் அப்படி இப்படின்னு வந்து கங்கணம் கட்டணும். இப்போ எல்லா திட்டமும் முறியடிச்சு போச்சு அப்படின்னு வந்து தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு நம்ம கவிதாவும் கௌதமும் இருக்கிறாங்க. நம்ம எப்போ எல்லாம் வேட்டி உங்களுக்கு வைக்கிறோமோ அப்போயெல்லாம் நமக்கு ஸ்கெட்சிலேருந்து தப்பி போகிறாங்களே அப்படின்னு ஒரு ஆத்திரம் கவிதாவுக்கு. இந்த சித்திரை திருவிளையாடு இல்லையாது, நான் போட்டு தள்ளிடலாம் இந்த திருவை அப்படின்னு வந்து நினச்சேன். ஆனால் எதுவுமே நடக்கலை. இதுக்கெல்லாம் இந்த மகாவின் ராசி தான் காரணம். மகா இந்த வீட்டை பொறுத்தவரையில் அம்பிகாவுக்கும் சரி திருவுக்கும் அவ்வளோ பெரிய பாதுகாப்பாக இருக்கா, அவளை தவிடுபடி ஆக்கணும் அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க நம்ம கவிதா.